கர்த்தர் கொடுத்த கட்டளைப்படி மோசே சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை உண்டு பண்ணி அதை பொன் தகட்டால் மூடினான். அதன் நீளம் 2.5 முழம், அதன் அகலம் 1.5 முழம், அதன் உயரம் 1.5 முழம். இதுதான் உடன்படிக்கை பெட்டி. சீத்தி மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களில் பாய்ச்ச வேண்டும். இதனுடைய மூடியின் பெயர் கிருபாசனம். அதனுடைய அளவு 2.5 முழம் நீளம், 1.5 முழம் அகலம். இந்த கிருபாசனத்தின் மேல் 2 கேருபீன்கள் 2 ஓரத்திலும் இருக்கும். அதாவது அவைகள் கிருபாசனத்தை நோக்கி கொண்டிருக்கும், ஒன்றை ஒன்றும் நோக்கி கொண்டிருக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டியின் உள் இருப்பது என்ன? உடன்படிக்கையின் 2 கற்பலகைகள், மன்னா வைக்கும் பொற்பாத்திரம் மற்றும் ஆரோனின் தளிர்த்த கோல். இவைகளை உள்ளே வைத்து கிருபாசனத்தினால் மூடப்பட வேண்டும். இது வைக்கப்பட வேண்டிய இடம் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலம். இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து மறைவின் திரைச்சீலையை இறக்கி அதனாலே சாட்சியின் பெட்டியை மூடி அதன் மேல் தகசு தோல் மூடியை போட்டு அதன் மேல் முற்றிலும் நீளமான துப்பட்டி விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்சி பின்னர் கோகாத் புத்திரர் தோள்களிலே சுமந்து கொண்டு போவார்கள்.